சில பேர் ஒன்றுக்கு மேற்பட்ட ஹார்ட்வேர் வாலெட்ஸ்களை வச்சிருக்காங்க. இப்படி நிறைய ஹார்ட்வேர் வாலெட்ஸ்களை வச்சிருக்கிறதால ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்குதா? எஸ், பெனிஃபிட் இருக்குது. என்கிட்ட கூட 7-8 ஹார்ட்வேர் வாலெட்ஸ் இருக்குது. முதலாவது உங்களுக்கு ஹார்ட்வேர் வாலெட் என்னன்னு சொன்னால், வாலெட்ஸோட டைப்புகளை பற்றி, வாலெட்ஸ் என்ன, நான் கஸ்டோடியோ வாலெட்டுகள் எது பாதுகாப்பான வாலெட்னு சொல்லி இன்னொரு வீடியோ போட்டிருக்கிறேன். என் ப்ரொஃபைலுக்கு போனீங்கன்னு சொன்னால் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ லாஸ்ட் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். பெஸ்ட்டான ஹார்ட்வேர் வாலெட்னு சொன்னால் சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன வாலெட் பிடிக்கும்னு சொல்லி அதுக்கு ஒரு உதாரணமாக, சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட் உதாரணமாக டெஞ்சம்ங்கிற ஒரு ஹார்ட்வேர் வாலெட்டை பற்றி நான் பேசியிருந்தேன். ஸோ அதில் இவர் கமெண்ட் பண்ணிக்காரு, சிலாக்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஹார்ட்வேர் வாலெட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அப்படி வச்சிருக்கிறதாலே ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு சொல்லி. எஸ், இருக்குது. அது என்னன்னு சொன்னால் ரிஸ்க் மெடிகேஷன் சொல்லுவாங்க. இப்போ நான் டெஞ்சம்மை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறங்கிறதுக்காக டெஞ்சம் மட்டும்தான் நீங்கள் பாவிக்கணும், டெஞ்சம் மட்டும்தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி நான் சொல்ல வரல. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் உங்களோட முதலான ஃபர்ஸ்டான ஹார்ட்வேர் வாலெட் நீங்கள் வாங்க போறீங்கன்னு சொன்னால் டெஞ்சம் பெஸ்ட். ஏன்னு சொன்னால் ஈஸி, பிகினர் ஃப்ரெண்ட்லி. அடுத்து ரெண்டாவது விலையும் சரியான குறைவு. மற்ற மார்க்கெட்டில் இருக்கிற ஹார்ட்வேர் வாலெட் ஆப்ஷனலை விட இது விலையும் குறைவு. அதனால தான் எல்லாரையுமே நான் டெஞ்சம் வாங்குறதுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன், டெஞ்சத்தை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதனால என்ன டெஞ்சம் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் இல்லை, 7-8 ஹார்ட்வேர் வாலெட்ஸ் இருக்குதுன்னுட்டு. நான் டெஞ்சம் ஹார்ட்வேர் வாலெட் வாங்கினது நான் கனடாவுக்கு வந்ததுக்கு பிறகு தான். ஓகே, ஆனால் நான் ஸ்ரீலங்காவில் இருக்கக்குள்ளேலாம் நான் வேறு ஹார்ட்வேர் வாலெட்ஸ்களை தான் நான் பாவிச்சிட்டு இருந்தேன். வேறு ஹார்ட்வேர் வாலெட்ஸ்களை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். என் பழைய சப்ஸ்கிரைபர்ஸ், யூடியூப் அந்த டைமில் செய்கிற டைமில் இருந்த சப்ஸ்கிரைபர்ஸ்களுக்கு தெரியும். நீங்கள் டெஞ்சம் வாங்கணும்னு சொல்லி போட்டு உடனே போய் கூகுளில், அப்படி இல்லைன்னு சொன்னால் அமேசானில் போய் டெஞ்சத்தை தேடாங்க. நிறைய கம்ப்ரமைஸ்ட் ஹார்ட்வேர் வாலெட்ஸ்கள் எல்லாம் வீக்கானல். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பணத்தை கொண்டு வர உங்களோட பணத்தை சுருட்டுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் டெஞ்ச ஹார்ட்வேர் வாலெட்டை 10% டிஸ்கவுண்ட் லிங்க் எங்கே எடுக்கிறேன்னு சொல்லி இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வேறு பெஸ்ட்டான ஹார்ட்வேர் வாலெட்ஸ்கள் இருக்குதா, அதோட லிங்க்கள் எங்கே எடுக்கிறேன்னு சொல்லி இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நிறைய கிரிப்டோ கரன்சிக்குள்ளே இருக்கிற ஆட்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஹார்ட்வேர் வாலெட்ஸ்களை பாவிக்கிறதுக்குரிய ரீசன் என்னன்னு சொன்னால், இந்த உதாரணம் மூலம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ உங்கள்கிட்ட 1 கோடி ரூபா பணம் ஒன்று ஜெக்பாட்டில் கிடைக்குது. நீங்கள் ஒரு அந்த என்னது வசனா சம்பத்துன்னு சொல்லி சம்திங் இருக்குது தானே. ஸோ டிக்கெட், ஓகே, நீங்கள் அந்த கேம்பிளிங் டிக்கெட் ஒன்று வாங்குறீங்க, உங்களுக்கு 1 கோடி ரூபா பணம் விழுந்துட்டு. இப்போ அந்த 1 கோடியை நீங்கள் பத்திரம் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிங்க. நீங்கள் அந்த 1 கோடியையும் ஒரு இடத்த உங்களோட வீட்டை இருக்கிற ஏதாவது ஒரு இடத்த நீங்கள் அந்த 1 கோடியை வைப்பீங்களா, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு பேங்கை நம்பி அந்த 1 கோடியை வைப்பீங்களா, அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த 1 கோடியை 10 லட்சமாக பிரித்து 10 டிஃப்ரெண்டான இடத்துல வைப்பீங்களா? உங்களுக்கு 6 அறிவு இருக்குன்னு சொன்னால் கட்டாயம் 1 கோடி ஒரு இடத்த நீங்கள் வைக்க மாட்டீங்க. ஈஸியாக களவு போகிற மாதிரி, அப்படி ஈஸியாக சுருட்டிட்டு ஓடக்கூடிய மாதிரி வைக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு இடத்த வைக்கிங்க, கள்ளம் வந்து அந்த ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும்னா மொத்தமாக 1 கோடி போய்த்திரும். அப்படி நீங்கள் ஒரு பேங்க்கில் வைக்கிங்க, நாளைக்கு அந்த பேங்க்ரப்ட் ஆகி அந்த பணத்தை அவனை பிளாக் பண்ணானுன்னா கதை முடிஞ்சு. அதனால நீங்கள் ஒரு 10-20 இடத்த உடச்சி வைப்பீங்க, ரைட்? சேம் கன்செப்ட். இப்போ நீங்கள் ஹார்ட்வேர் வாலெட் இருக்கிற வாலெட் எல்லாத்துலேயுமே ஹார்ட்வேர் வாலெட் சேஃப் தான். ஓகே, இப்போ நான் என்கிட்ட இருக்கிற எல்லா கிரிப்டோவுமே டெஞ்சம் வாலெட்டில் வச்சு டெஞ்சம் வாலெட்டை வச்சிருக்கிறேன். என்கிட்ட டெஞ்சத்தில் 2 கார்டு இருக்குன்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு நீங்கள் டெஞ்சம் வாங்கல 2 கார்டா 3 கார்டான்னு சொல்லி செலக்ட் பண்ணலாம். இல்லாட்டி டெஞ்சம் ரிங்கும் இருக்குது. ஸோ 2 கார்டு ஆப்ஷன் தான் நான் வாங்கியிருக்கேன். அதில் ஒரு கார்டு எனி டைம், ஒரு கார்டை நான் வீட்டையும் வச்சிருக்கிறேன் வைங்க. அந்த டெஞ்சத்தில் தான் என் எல்லா பணத்தையும் நான் வச்சிருக்கிறேன், எல்லா கிரிப்டோ கரன்சியும் அதில் வச்சிருக்கிறேன். 3 நம்பர் என்ன நடக்குதுன்னு சொன்னால், என் டெஞ்சம் என் வாலெட்டை நான் தொலைச்சிட்டேன். என் வாலெட்டை தொலைச்ச உடனே அது கூட என் டெஞ்சம் வாலெட்டும் தொலைஞ்சு போயிட்டு. இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என் வீட்டை இருக்கிற ஒரு கார்டு தான். வீட்டை இருக்கிற ஹார்ட்வேர் ப்ளஸ் கார்டு என் பாஸ்வேர்ட் 2 இருந்தால் என் வாலெட்டை நான் அக்சசிபிள் பண்ணலாம். ஆனால் இப்போ என் வீடு எங்கே இருக்குது? ஸ்ரீலங்காவில் இருக்குது. நான் எங்கே இருக்கிறேன்? கனடாவில் இருக்கிறேன். இப்போ என்ன செய்கிற, நான் இப்போ பிறகு ஸ்ரீலங்கா போனது பிறகு நம்மளோட வாலெட் எடுப்போம்னு சொல்லிப்பட்டு நான் இருக்கிறேன்னு வைப்போம். நான் புது கார்டு ஒன்று வாங்கி அதில் இம்போர்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் அதை நான் உதாசீனப்படுத்திட்டேன். ஓகே, பரோசியம்னு சொல்லிப்பட்டு நான் செய்யலை. நாளைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், எங்கள் வீட்டை சிரமதானம் ஒன்று செய்கிறாங்க. அதாவது பழைய பொருட்களை எல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு வீட்டை சுத்தம் செய்வாங்க தானே, மந்த்லி ஒருக்கா இல்லாட்டி 6 மந்த்துக்கு ஒருக்கா சம்திங் செய்வாங்க தானே. அப்படி சிரமதானம் செய்யக்குள்ள அந்த டெஞ்சம் கார்டை அவங்க பார்க்காங்க. இன்னொரு கிரெடிட் கார்டு மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. அவங்களுக்கு வீட்டில் இருக்கிறாங்களே கிரிப்டோ சம்மந்தமான நாலேஜ் இல்லைன்னு வைப்போம். அவங்களுக்கு இந்த டெஞ்சம்ங்கிற ஒரு கிரிப்டோ கரன்சி கார்டு, ஹார்ட்வேர் வாலெட் எதுவுமே தெரியும். அவங்களுக்கு பணம்னா ஃபிசிக்கலாக பார்க்குற பணம் தான் அவங்களுக்கு தெரியும். கிரிப்டோ கரன்சிலாம் அவங்களுக்கு தெரியும். இந்த கார்டு வருது, 200 பழைய கார்டு ஒன்று கிடக்குன்னு சொல்லி போட்டு அந்த கார்டை குப்பையில் போட்டு தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னு வைங்க. இப்போ உங்களோட கிரிப்டோ கரன்சி பிளாக் செயினில் தொலைஞ்சி போன கிரிப்டோ கரன்சியாக மாறிடும்.
until and unless நீங்கள் உங்களை தொலைச்ச இந்த கார்டு எடுக்காத வரைக்கும், அப்படின்னு சொன்னால் அவங்க தூக்கி எறிஞ்ச அந்த கார்டு எடுக்காத வரைக்கும். இதே இது நான் டென்ஜெட்டில் மட்டுமே எல்லா பணத்தையும் வைக்காம இன்றைக்கு எல்லா கிரிப்டோவையும் 10 உடைச்சி 10 டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேர் வாலெட்ஸில் டிஃப்ரெண்ட் பிளேஸ்களில் நான் வச்சிருப்பேன்னு சொன்னால், நாளைக்கு டென்ஜமில் இந்த பிரச்சனை நடந்தாலும் மிச்சம் இருக்கிற 9 ஹார்ட்வேர் வாலெட்டும் எனக்கிட்ட சேஃபாக இருக்கும். ஜஸ்ட் நான் லூஸ் பண்ண போகிறது 10ல் ஒரு பங்கு, அப்படி ஒரு குறிப்பிட்ட அளவு பங்கு தான். நான் மொத்தமாக என்ன பணத்தை இழக்கிறது பதிலாக ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை மட்டும் இழக்கிறது. இட்ஸ் ஓகே, அதுவும் கஷ்டம்தான். நான் இருந்தாலும் மொத்தமாக இழக்கிறத விட இது அது எவ்வளோ பரவாயில்ல. அதனால தான் நிறைய பேர் அவங்களோட ரிஸ்க்கை குறைக்கணுங்கிறதுக்காக நிறைய ஹார்ட்வேர் வாலெட்டில் டைவர்சிஃபை பண்ணி வைப்பாங்க. நீங்கள் ஹார்ட்வேர் வாலெட்டில் மட்டும் இல்லை, நான் நிறைய இந்த பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சை மட்டும் நம்பி அதில் இருக்கிற இப்போ லான்ச் பூலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, ஸ்டேக்கிங் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, இல்லாட்டி ஏதோ ஒன்று எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் செய்கிற விஷயங்களை செய்கிறீங்கன்னா பைனான்ஸ் தான் பெஸ்ட்டு, பைனான்ஸ் மட்டும்தான் எல்லாம், பைனான்ஸுக்காக எல்லாமே அர்ப்பணிக்கன்னு சொல்லி சிலாக்கள் அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சரே பைனான்ஸில் லோகோ போட்டு வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க அதில் காதல் ஒன்றுவாங்க. அப்படி பைனான்ஸோட கிடக்காம அந்த உங்களோட ஃபண்டை ஒரு 4-5 பெஸ்ட் ரெப்யூட்டபிள் எக்ஸ்சேஞ்சில் வச்சு உங்களோட எக்ஸ்சேஞ்சுக்குரிய தேவையில் நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னால், நாளைக்கு இன்கேஸ் பைனான்ஸ் இல்லாமல் போனாலும் உங்களோட மற்ற ஃபண்டுகள் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளில் காப்பாற்றப்படும். பைனான்ஸ் எல்லாம் இல்லாமல் ஆக வேண்டி பைனான்ஸில் பெஸ்ட்டுன்னு சொல்லி கத்துறது முதல் இப்படி தான் போன பிஎம் மார்க்கெட்டுக்கு முதல் பிஎம் மார்க்கெட் நினைக்கிறேன் FTX கிராஷ் ஆகினிங்க. FTX எல்லாரும் நினைச்ச அவர் சாமுங்கிற பெரிய பருப்பு, FTX எல்லாம் ஒரு ஒன்றுமே நடக்காது, FTXங்கிற பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச், வேர்ல்டு நம்பர் 2 எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி நிறைய பேர் நம்பிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி FTXோட கதையும் இல்லை, ஆளும் இல்லை, இல்லை வச்சிருந்தாங்களோட ஃபண்டு இன்னும் இல்லை. யோசிச்சு பாருங்கள், என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ ஓகே, நம்ம பாதுகாப்பறிக்க வரமுன் காப்போம்னு சொல்கிறோம். நம்ம பாதுகாப்பறிக்க வேண்டிய நம்மளோட கடமை. ஸோ உங்களோட அது கிரிப்டோவாக இருந்தாலும் சரி, ஹார்ட்வேர் வாலெட்டாக இருந்தாலும் சரி, எக்ஸ்சேஞ்ச் வாலெட்டாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் ஃபிசிக்கலாக வச்சுருக்கிற பேப்பர் கரன்சியாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி முக்கியமான டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி, என்ன விஷயமா இருந்தாலும் தனியாக ஒரு இடத்தை மட்டும் நம்பி வைக்காமல் ஒரு 4-5 இடத்தை அதை டைவர்சிஃபை பண்ணி வைக்கிறது எப்பயுமே சிறந்தது, உங்களோட ரிஸ்க்கை குறைக்கும். இதுதான் காரணமே தவிர வேறு எந்த விதமான ஸ்பெசிஃபிக் காரணமும் இல்லை. அப்படி இதை தாண்டி வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக் காரணம் ஒன்று இருக்கு, நிறைய பேர் நிறைய ஹார்ட்வேர் வாலெட் பாவிக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் அது என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பெஸ்ட்டான டென்ஜம் போன்ற சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட்ஸ்களை வாங்கணும்னு சொன்னாலும் சரி, அப்படி இல்லை பெஸ்ட்டான சீட் ஃப்ரேஸ்களை பேக்கப் பண்ணி வைக்கிற ஹார்ட்வேர் வாலெட்டுகளை வாங்கணும்னு சொன்னாலும் சரி, அதுக்குரிய டிஸ்கவுண்ட் லிங்க்குகள், அடுத்தது அதுக்குரிய ப்ராப்பரான ஒஃபிஷியல் வெப்சைட்களோட லிங்க் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வீடியோ எத்தனை லைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்படி எடுக்கிற, அதில் மேலே டீட்டெயில்ஸ் எப்படி என்ன கண்டெக்ட் பண்ணுறாங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் சொல்கிறேன். பை.